உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். அநேகர் கணிப்பில் தவறிவிடுவார்கள். உதாரணமாக உங்களுக்கு புரியும்படி, ஒவ்வொரு முறையும் பொது தேர்தலில் நாம் பரிபூர்ணமாக நம்பும் ஒரு விஷயம் நடப்பதாக இல்லை, கணித்துவிட முடியவில்லை. கணிப்பில் வல்லவர்கள் காட்டும் கணக்கு கூட பொய்த்து போய்விடுகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஏனென்றால் கணிக்கும் போது நாம் நம்முடைய புத்திக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம். நம்முடைய மூளை தான் அதில் பெரும் பங்கு. அடுத்த விஷயங்களின் ஆராய்ச்சி அவ்வளவாக இல்லை. இந்த பிரபஞ்சமே ஒரு நியதிக்கு உட்பட்டது, ஒரு கணக்குக்கு உட்பட்டது. அந்த கணக்கை அறிவதற்கு ஒரு தனி ஞானம் வேண்டும். பாரபட்சம் இல்லாத ஒரு தன்மை முதலில் வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது சரிப்படும். இது நீதி விடுவோம். இதை போன்ற அறிவு யாருக்கு இருக்கும்? சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். சுக்கிரன், புதன், சனி மூவரும் இணைந்து 10ஆம் இடத்தில் இருக்க, 9ஆம் இடத்தில் குரு இருக்க, அவன் சரியான கணிப்பை போடுவான். கணிப்பு தவறா கணக்காளன் அவன், ஜோதிடம் சொல்லுகிறது. சொன்ன அந்த சுலோகத்துக்கு விளக்கம் பார்ப்போம் சற்று. 10ஆம் இடம் காரிய ஸ்தானம், தொழில் ஸ்தானம். நீங்கள் செய்யும் செயல்களுக்கு அந்த இடம்தான். அந்த இடத்திலே சுக்கிரன், புதன், சனி. சுக்கிரன் குணம் என்ன? எதிலும் ருசிகரமான ஒன்றை அறிந்து கொள்வது. புதனுடைய தன்மை என்ன? அதனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்வது. எதை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்ற ரகசியத்தை தெரிவது. சனி நேர்மை, தியாகம், உழைப்பு கொண்டது, சமநோக்கு கொண்டது. ஏனென்றால் சனியினுடைய சின்னமே என்ன? கண்களிலே துணியை கட்டிக்கொள்வது, கையிலே தராசு, வலது கையிலே கத்தி, வாள், தோள்பட்டையில் புறா. வருபவர் யார் என்று பார்க்கக்கூடாது. நல்லவனா கெட்டவனா நிறுத்துப்பார். நல்லவன் என்றால் புறா மூலம் உதவிடு, தீயவன் என்றால் வாளால் வெட்டு. ஒருவேளை அது ஈசன் என்றால் கவலை இல்லை, வெட்டு. இது சனி. இந்த மூன்றும் இணைந்து 10ஆம் இடத்தில் செயல் வீட்டில் இருக்கிறது. அப்படி என்றால் நன்றாக ஆராய்ந்து பார்த்து எது நல்லது என்று அறிந்து அந்த செயலை உள சுத்தியோடு செய்வான். இதற்கு உத்தரவாதம். சரி, இதெல்லாம் நடப்பதற்கு அந்த மூளைக்கு, அவனுடைய புத்திக்கு ஒரு சக்தி உதவிட வேண்டுமே. அந்த உதவி இல்லை என்றால் முடியாதே. உயிர் இருந்தால்தானே உணர்ச்சி. அந்த உயிராக 9ஆம் இடத்தில் குரு, பாக்கியஸ்தானம். மற்ற எல்லா ஸ்தானத்தை விட இந்த 9ஆம் இடத்தில் குருவுக்கு மிக மிக வலிமை. ஆக இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் இந்த கணிக்கும் திறன் அற்புதமாக இருக்கும். தனது ஆசையை அவன் திணிக்க மாட்டான். என்ன இருப்பு இருக்கிறது என்று அறிந்து அதை உரைப்பான். தகுதியான நீதிபதிகளுக்கு இது போன்ற அமைப்பு இருக்க வேண்டும். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும்
பார்ப்போம். ரேவதி, பரணி, திருவாதிரை, பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், பூராடம், திருவோணம், சதயம். இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள், மதிப்பு கூடும் நாள், பெற வேண்டிய நன்மைகளை பெறும் நாள். எதை அவசியம் செய்ய வேண்டுமோ அதை முழு முயற்சியுடன் செய்து இந்த நன்மையை பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, சாஸ்திர பிரமாணப்படி நல்லோர்களால் வகுக்கப்பட்ட அந்த நியதிப்படி நியாயப்படி ஒரு செயலை செய்து அபிரிதமான நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு புது யுக்தியில் பணியாற்றி கஷ்டத்தை போக்குவதிலும் நன்மையை வரவழைத்துக் கொள்வதிலும் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, துலாக்கோல் போல், தராசு போல் நீதியாக நடந்து, நியாயப்படி நடந்து, ஒரு பக்க சார்பு இல்லாமல் நடந்து மிக மிக நல்ல பெயரை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, சற்று கூடுதல் கஷ்டம் உண்டு. அப்படி கூடுதல் கஷ்டப்பட்டாலும் பெற விரும்பியதை பெறுவீர்கள். ஒரு நல்ல உறவும் கிடைக்கும். இந்த நன்மையை பார்க்கும்போது படும் கஷ்டம் ஒன்றுமே இல்லை. மொத்தத்தில் நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, எந்த விதமான ஒரு செயலையும் செய்ய முடியாமல், சரியாக செய்ய முடியாமல் தத்தளிக்கும் நாளாக காட்டுகிறது. தடுமாற்றம் இன்று இருக்கிறது, கவனம் வேண்டும். விருச்சக ராசி அன்பர்களே, பேச வேண்டிய முறையில் பேசி அவர்களது மனதில் ஒரு நல்ல இடத்தை பிடித்து அவர்களால் என்ன காரியம் நமக்கு நடக்க வேண்டுமோ அதை நடத்தி கொள்ளும் நாளாக காட்டுகிறது. எடுத்த செயல் இன்று வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களது நெடுநாள் ஆசை இன்று உங்கள் முயற்சியால் நிறைவேறும். பல நாள் கனவு மெய்ப்படும் நாள். மகர ராசி அன்பர்களே, இன்று தப்பித் தவறி நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் கொடுத்த வாக்கை இன்று நிறைவேற்ற முடியாது என்று காட்டுகிறது. எனவே வாக்கு கொடுக்காதீர்கள். கும்பராசி அன்பர்களே,
திட்டமிட்டபடி பேசி நீங்கள் விரும்பியபடி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. இன்றைய தினம் தனித்து யோசித்து, தனித்து பணிபுரிந்து, தனித்து நின்று நன்மையை பெறுவீர்கள். நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் ஒரு சில வெற்றிகரமான செயலை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் நாளைய விளைச்சலுக்கு இன்று உரம் போடும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.